கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் based on their application. அதோட அப்ளிகேஷனை பொறுத்து, அப்ளிகேஷன் என்னது, எங்கே பயன்படுது, அதனுடைய பயன்பாடு எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அதை பொறுத்து என்ன பண்ணணுமா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா என்னதுப்பா, அதாவது என்ன அர்த்தம், லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா என்னது, எல்லா ஃபோர்ஸும் ஒரே சைடில் இருக்க போகுது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு காரை எல்லாருமே ஒரே பக்கத்துலேருந்து தள்ள போகிறோம். ரைட்டா? ரைட். லைக் பேரலல் ஃபோர்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா புல்லிங் அ கார் ஃப்ரம் த பேக் சைட் அப்படின்னு எழுதிக்கலாம். புல்லிங் புஷிங் அ கார் ஃப்ரம் அ பேக் சைட். நீ பேக் சைட்லேருந்து காரை சேம் டைரக்ஷனில் புஷ் பண்ணுற ஒரு கார், அது என்னது, லைக் பேரலல் ஃபோர்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா என்னது, எக்ஸாம்பிள் டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார்னா என்னது, ஸோ ஒரு பெரிய ரோப் இருக்கும், அந்த ரோப்பில் நடுவில் ஒரு போ மாதிரி கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் நிறையா ஹியூமன்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் ஹியூமன்ஸ். ரைட்டா? எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு புல் இட் ஃப்ரம் போத் டைரக்ஷன். ரைட்டா? ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக புல் பண்ண போகிறாங்க. ரைட்டா? டூ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் புல்லிங் ஈச் அதர், ரெண்டு சைடும். அப்போ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பேரலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குது. அன்லைக், லைக்னா ஒரே மாதிரி, அன்லைக்னா ஆப்போசிட்டாக. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸ். வேறு திசையில் ஒரே நேர்கோட்டில் இந்த பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்க போகிறாங்க, அது அன்லைக். ஒரே மாதிரி இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கிறாங்களே, அவ்வளோதான். அதனால என்னது, அது பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அவ்வளோதான். லைக்னா என்னது, ஒரே சைடில். ரைட்டா?